ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 26வது பாட்டு பார்க்க போறோம். தருவுடை கடவுள் வேந்தன் சாற்றுவான் எனது கூறு மறுவலருக்கு அசனி என்ன வாலியும் மகனும் என்ன ரவி மற்று எனது கூறு அங்கு அவருக்கு இளையவன் என்று ஓத அறியும் மற்று எனது கூறு நீலன் என்று அறைந்திட்டானால். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தருவுடை கடவுள் வேந்தன் சாற்றுவான். கற்பகம் முதலிய 5 மரங்களையுடைய தேவர்களுக்கு அரசனான இந்திரன் சொல்லலுற்றான். அதாவது நம்ம ஏற்கனவே 115வது பாட்டு பார்த்திருக்கோம். தாயில் பொன்தளத்தின் நல் தவத்தினோர்கள் தங்கு தாழ் பூ உயர்த்த கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடா ஓவியப்புறாவின் மாடு இருக்க ஊடு பேடையே அப்படிங்கிற பாட்டுல பஞ்சதரு, அதாவது 5 விதமான தெய்வீக தன்மை கொண்ட மரங்கள் தேவலோகத்துல இருக்கு. சந்தானம், தேவதாரம், கற்பகம், மந்தாரம், பாரிஜாதம் அப்படின்னு. அதுல அந்த மாதிரியான தேவலோகத்திற்கு அந்த புறா 2 புறாக்கு நடுவுல ஊடல் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 5 விதமான மரங்கள் பார்த்தோம்ல. தரு அப்படின்னா விருட்சம்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல தருவுடை கடவுள் அந்த மாதிரியான பஞ்ச விருட்சங்கள் உள்ள தேவலோகத்தை சேர்ந்த தேவர்களுக்கு அரசன், கடவுள் வேந்தன் அப்படின்னு வருது இல்ல. அப்பேற்பட்ட அரசன் ஆன இந்திரன் சொல்லலுற்றான். சாற்றுவான், சாற்றுதல்னா சொல்லுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எனது கூறு மறுவலருக்கு அசனி என்ன வாலியும் மகனும் என்ன எனது அம்சமான பகைவர்களுக்கு இடி போன்ற வாலியும். அதாவது அசனி அப்படின்னா இடின்னு அர்த்தம். இடி வஜ்ராயுதம், இடி. ஏன்னா இந்திரனோட ஆயுதம் வஜ்ராயுதம் தானே, அதுக்கு அசனின்னு ஒரு பேர் இருக்கு. மறுவலர்னா பகைவர்கள் அப்படின்னு அர்த்தம். பகைவர்களுக்கு இடி போன்ற வாலியும், ஒரு கூறு வாலியாகவும் ஒரு கூறு அவன் மகன் அங்கதனாகவும் என்றுரைக்க ரவி மற்று எனது கூறு அங்கு அவருக்கு இளையவன் என்று ஓத சூரியன் பின்னை எனது அம்சம் அங்கேயே அந்த வாலிக்கு தம்பியான சுக்ரீவன் என்று சொல்ல அறியும் மற்ற எனது கூறு நீலன் என்று அறைந்திட்டான். நெருப்பு கடவுள் பின்னை எனது அம்சம் நீலன் என வானர வீரர்களுக்கு கூறினான். இப்ப இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு? ஏற்கனவே போன பாட்டுல பிரம்மா பிதாமகன் பிரம்மா எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாரு? அதாவது என்னுடைய அவதாரமான கரடிகளுக்கு தலைவனான சாம்பவந்தன் அவன் ஏற்கனவே அவதரித்து விட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு போக ஒவ்வொருத்தரா தேவர்கள் நான் யாரா அவதரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வர்ணனை தான் இந்த பாட்டு. இந்திரன் முதல்ல நான் வாலிய ஒரு கூறு வாலியாகவும் ஒரு கூறு இந்திரன் தான் வாலியாகவும் அவன் மகன் அங்கதனாகவும் இருவராக வருகிறேன் அப்படின்னு சொல்றான். அதை தொடர்ந்து சூரியன் நான் வாலிக்கு தம்பியான சுக்ரீவனா நான் அவதரிப்பேன் அப்படின்னு சூரியன் சொல்றாரு. அதை தொடர்ந்து அக்னி பகவான் நீலனாக நான் வருவேன் அப்படின்னு. இந்த நீலன், வாலி, சுக்ரீவன், அங்கதன் இவர்கள் எல்லோருமே வானர கூட்டத்தின் தலைவர்களாக பிறப்பார்கள். அப்படித்தானே நம்ம பாக்குறோம். நீலன் இப்ப சொன்ன 4 பேருமே வானர கூட்ட தலைவர்கள் தானே. அந்த மாதிரியாக நாங்கள் பிறப்போம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இதுல அரியும் மற்ற எனது கூறு நீலன் என்று அறைந்திட்டான் அப்படின்னு சொல்ற இடத்துல அரி அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம நெருப்பு, அக்னி பகவான் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல. அரிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பச்சை, அழகு, அப்புறம் இந்திரன், நெருப்பு, காற்று. ஹரி அப்படிங்கிற சொல் விஷ்ணுவையும் குறிக்கும், சில இடங்கள்ல சிவனையும் குறிக்கும். இந்த இடத்துல நெருப்பை குறிக்குது. அதை தவிர அதாவது எப்படி ஒவ்வொரு கூறு, இந்த இடத்துல கூறு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய அம்சங்கள் பொருந்தி இவர்கள் பூலோகத்தில் பிறப்பார்கள் அப்படின்னு தான் அர்த்தம்.
இதுல தருவுடை கடவுள் வேந்தன் அப்படின்னு. பொதுவாவே கடவுள் அப்படிங்கிற சொல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஏன் கடவுள்னு சொல்றோம்? கடந்தும் இருப்பார் உள்ளும் இருப்பார் அப்படின்னு. மனம் மொழி மெய்களான உணர்வுகளை கடந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படிங்கறதுனாலதான் நம்ம கடவுள்னு சொல்றோம். அப்படி கடவுள்னு இருக்கிறது பரம்பொருளுக்கு சொல்லும் போது இங்க எப்படி தேவர்கள் அப்படின்னு வருது அப்படின்னு சில பேருக்கு யோசனையா இருக்கலாம். பொதுவா நம்ம தேவர்கள்னா டெமிகாட்ஸ், தே ஆர் நாட் ஆக்சுவல் காட்ஸ். அவங்க ஒரு தெய்வீக தன்மை கொண்டவர்கள், தேவர்கள், அவ்வளவுதான். அவங்க கடவுள்களுக்கு மும்மூர்த்திகளுக்கு சமமா நம்ம சொல்றது இல்ல. ஆனா இந்த இடத்துல கடவுள் வேந்தன்னு வருது. அப்போ ஏன் தேவர்களை போய் கடவுள்னு சொல்றாரு அப்படின்னா, உபச்சார வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி சொல்றது, அதாவது ஒரு மரியாதை நிமித்தமா சொல்றது. இந்த மாதிரி உபச்சார வழக்குல ஒரு கடவுள் அப்படிங்கிற சொல் இந்த இடத்துல தேவர்களை குறிக்குது. அதே மாதிரி இந்திரன் சொல்லும் போது எனது கூறு மறுவலருக்கு அசனி என்ன வாலியும் மகனும் என்ன அப்படின்னு சொல்றாருல, அந்த இடத்துல மறுவலர் அப்படின்னா பகைவர்கள் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல. மறுவுதல் அப்படின்னா இணைதல் அப்படின்ற பொருள். அதாவது உருகுதே மருகுதே அப்படின்லாம் நம்ம சொல்றோமே, உருகாத மருகாத அப்படின்னு. அந்த இடத்துல மருகாத அப்படின்னா ஒன்றென கலத்தல் அப்படின்னு அர்த்தம். அல் விகுதி வந்தா எதிர்மறையிலையும் உடன்பாட்டிலையும் வரும், எதிர்மறையிலையும் வரும். இந்த இடத்துல எதிர்மறையில வருது. மருவு அப்படின்னா இணைதல்னு அர்த்தம். மருவு கூட்டல் அல், மறுவல் அப்படின்னா இணையலன்னு அர்த்தம். அதனால நம்மளுடைய இணையாதவர்கள், அதனால மறுவலர்னா பகைவர். அறியும் மற்ற எனது கூறு நீலன் என்று அறைந்திட்டானால் அப்படின்னு வருது இல்ல, அதுல அறைந்திட்டான் என்று சொன்னான் அப்படின்னு மட்டும்தானே வரணும். இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது அசை சொல்லாக வந்திருக்கு, ஒரு இசையை நிரப்புவதற்காக வந்த சொல். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. தருவுடை கடவுள் வேந்தன் சாற்றுவான் எனது கூறு மறுவலருக்கு அசனி என்ன வாலியும் மகனும் என்ன, ரவி மற்ற எனது கூறு அங்கு அவருக்கு இளையவன் என்று ஓத, அறியும் மற்ற எனது கூறு நீலன் என்று அறைந்திட்டானால். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.